அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சுவையான ஒரு ரெசிபி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நோன்பு காலத்தில் நம்மளுக்கு அத்தியாவசிய தேவை தான் இதெல்லாம். கசகசா, மெலோன், மாதுளம்பழம், பால், சவ்வரிசி, சீனி இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஸ்வீட்டான ஒரு சமையல் தான் இப்போ செய்ய போகிறோம். நான் 2 கப் பால் ஊற்றிருக்கிறேன், அதாவது 1/2 லிட்டர் பால். அதில் சுகரும் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன், 1/4 கப்பு சுகர். அதே மாதிரி 1/4 கப்புலேயும் 1/2 கப்பு சவ்வரிசி போட்டுக்கிறேன். ஏன்னா சவ்வரிசி ஆறின உடனே டிக் ஆகிரும். இப்போ போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் விளங்கும். கொதித்து இன்னும் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு என்ன செய்யும், அது ஆறின உடனே நல்லா டிக் ஆகிரும். நோன்பு காலத்தில் குளுமையான சாப்பாடு கண்டிப்பாக தேவை நம்மளுக்கு. கசகசா கட்டாயம் நம்ம சாப்பிட்டே ஆகணும். வயிறு குளுமத்தன்மைக்காக சாப்பிடணும். மெலோன் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதுளை, கசகசா, அந்த சவ்வரிசி கஞ்சி ஆறிடுச்சு. அந்த வெள்ளையாக இருந்தது தான் அந்த சவ்வரிசி கஞ்சி. ஆறின உடனே மேலே ஒரு களை கொண்டு கொடுக்கும். இப்போ ஃப்ரூட் எல்லாம் நம்ம முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு, நிறைய வராது. நான் இப்போ செஞ்ச 1/2 லிட்டர் பாலுக்கு நிறைய வரும். ஒரு 8 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு சப்ளை பண்ணலாம். நல்ல பெரிய கப்பாலே ஒரு கப் அளவுக்கு கொடுக்கலாம். எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நான் இப்போ 2 கிளாஸில் மட்டும் போட்டு காட்டுறேன். அதோட ரெசிபி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா பழத்தையும் ஒன்று வாங்கி கொடுக்குறதுக்கு நம்மளுக்கும் கட்டுப்படி ஆகாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்மளுக்கெல்லாம் அப்படி கட்டுப்படி ஆகாது. அதனால் 2-3 பழத்தை வாங்கிட்டு 7-8 பேருக்கு சேவிங் பண்ணுற மாதிரிக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கசகசாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருங்க. கசகசாவிலே 2 விதமான கசகசா இருக்குது. இன்னொன்று கிரே கலரில் இருக்குது, இன்னொன்று கருப்பு கலரில் இருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறது கருப்பு கலரில் உள்ளது தான். இது அந்த சவ்வரிசி நம்ம வெள்ளை அரைக்கும் போது காய்ச்சும் போது வெள்ளையாக காட்டுச்சுல்ல பாலோட, அதுதான் இது. இது காய்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி கலருக்கு தான் அது வரும். நோன்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்குள்ள நல்ல ஸ்பெஷலாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சாப்பாடு. நிறைய பேர் மாதுளங்காயை மட்டும் உடச்சிக்கிட்டு எப்படி தின்ற கையெல்லாம் கசர் பிடிக்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, ஒரு ஆளே இப்படியே உடச்சி இந்த மாதிரி நம்ம செஞ்சு பிள்ளைகளுக்கு நம்மளோட வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுகள் வந்தாலும் கூட நம்ம சப்ளை பண்ணலாம். நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதனால் கரண்டு ஃபோட்டோ பிடிச்சி வச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டு எடுத்துன்னு